படிப்பில் கவனம் இல்லாமல் விளையாட்டுத்தனமாகவே இருந்த சுரேஷை பார்த்து அவங்க அம்மா மிகவும் கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் மின்தடையும் ஏற்படுது. சுரேஷை வீட்லேயே விட்டுட்டு போனால் அவன் படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான் இன்றைக்கி என்னோடய வேலை, வா நீ வந்து அங்கே வந்து படி அப்படின்னு சொல்லி சுரேஷை கையோடு அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே போன சுரேஷ் கொஞ்சம் அதிர்ந்து போனான். ஏன்னா மலை மாதிரி குமிஞ்சி கிடந்த வெங்காயங்களை பார்த்தான். ஏமா இவ்வளோ வெங்காயங்களையும் நீ ஒருத்தரே வெட்டணுமா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டான். ஆமாம் தம்பி, நான் தான் எல்லாத்தையும் வெட்டணும், அதுவும் விடியறதுக்குள்ளே வெட்டி கொடுத்தாதான் அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா, என்னால் கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல என்னால் நிற்க முடியல, நீங்கள் எப்படிம்மா இவ்வளோ வெங்காயத்தையும் விடியறதுக்குள்ளே வெட்டிடுவீங்க அப்படின்னு கேட்டான். என்ன தம்பி செய்கிறது, நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படித்து மேலே வரணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி விடிய விடிய சுரேஷுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. விடாமல் அவன் படிப்பு மேலே கவனத்தை செலுத்தினான். அன்றைக்கி மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த நாட்களும் அவனுடைய படிப்பில் இருந்த ஆர்வம் அவனுக்கு அதிகமாகிட்டே போச்சு. நல்லா படித்தான், அவனுடைய பள்ளி படிப்பை முடித்தான், அதுக்கப்புறம் அவனுடைய கல்லூரி படிப்பையும் முடித்தான். அந்த மாவட்டத்திலே ஒரு பெரிய கலெக்டராக ஆனான். ஏழை எளிய மக்களுக்கு நிறையவே உதவி செஞ்சான். படிப்பு கல்வியை குழந்தைகளுக்கு கொடுத்தான். இதனால் அந்த மாவட்டத்தில் அவனுடைய புகழ் எங்கும் பறந்தது. அவனுடைய அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்து தான் அவனுடைய வாழ்க்கையே இந்த அளவுக்கு மாறிச்சுங்க. அந்த மாவட்ட மக்கள் அந்த கலெக்டரை ரொம்பவே பாராட்டினாங்க. அப்போ அந்த அம்மா பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அதாவது ஒரு குழந்தையை எடுக்கும்போது கூட அந்த தாயை வந்து அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்களாம். அதே குழந்தைய ஊரார் உறவினர்கள் எல்லாரும் பாராட்டும் பொழுது அந்த தாய் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்களாம். இதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தங்க. இன்றைக்கி வந்து தக்காளி சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாம்பார் செஞ்சிகிட்டு இருக்கேங்க. இந்த மண்சட்டியை பற்றின வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த மண்சட்டியை எப்படி நான் பழக்கினேன் அப்படின்னா, வந்து ஒரு 2 நாள் வந்து வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த சாதம் வடித்த கஞ்சி, அதை வந்து 2 நாளாக ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ.